துண்டை போட்டு வச்சுருந்தோம். எங்களை மாதிரி கிழிச்ச வேணாம் வந்துடாதிய. அன்றைக்கி வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி கட்ட முடியல போல இருக்குது. வசூல் குறைஞ்சி போயிருக்கு அந்த பக்கம். அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. கே பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இப்போ கல்யாணம் பண்ணிடுறதே சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல், அவன் லூஸ் பையன். அடுத்து பார்க்க வரேன்னா பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 ஹவர் பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்குற சொன்னால் பைத்தியம். அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். அம்சம் சார் 2 3 ஹிட்டு கொடுத்துருங்க. யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க. துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி கிழிச்ச வேணாம் வந்துடாதிய. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சு. அவர் விட்டார். அவர் நம்ம உதயகுமார் சாரம். அப்புறம் சுவிதா ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோனியாக நடிக்க வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சி வந்தேன். அவனுக்கப்புறம் பயம் வந்துருச்சுட்டாங்க. அது காரணம், அங்கே நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் வச்சுக்கிட்டு அது வேறு இருக்குது. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும். எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி அது முன்னாவது 2 3 பேர் இருந்தாங்க. சினிமாவில் உள்ள ஆட்களே சினிமா நடிகைகளை பற்றி சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ என்னுடைய சேனல் பார்ப்பேன், இந்த யூடியூப் சேனலில். அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சாரமாக தான் பேசிக்கிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமா உட்காந்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா ரொம்ப கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போல இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலமாக பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்க சங்கமாகட்டும். கே பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்க சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும். வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சார் சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டு. நான் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு. அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு பார்க்க போகிறாரு. இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல. பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணை பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவங்கள மறித்து பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இப்போ கல்யாணம் பண்ணிடுறதே சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல், அவன் லூஸ் பையன். அவன் உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டார், எனக்கு பிடிக்குன்னு சொல்லி போயிட்டு வரலாம். அடுத்து பார்க்க வரேன்னா பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 ஹவர் பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க. அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை? ஃபஸ்ட்டு இந்த படத்தை இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓடிடிலேருந்து அங்கேயே பாருங்கள். இந்த படம் சாங் நல்லா இருக்குது, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்,
பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்க சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியங்கள் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், இனிமேல் விட்டுக்கிற முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிதுன்னு வச்சுங்களேன், சரியாக வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம். இதெல்லாம் சொல்லுவாங்க, அது கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அதில் ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுச நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.